சலீம், அனுமன் தாப்பாவோட இந்த இறுதி சடங்குகளுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? ராணுவம் இது குறித்து என்ன சொல்றாங்க? ராணுவம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது குறித்த கூடுதல் தகவல்களை நாங்க 2 மணிக்கு வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே காலையில ஒரு மெடிக்கல் புல்லட்டின் ஒன்று அவங்க யூசுவலா கொடுப்பாங்க, ஊடகத்தினருக்கு கொடுப்பாங்க, அவருடைய உடல்நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆங்கிலத்தில் மெடிக்கல் புல்லட்டின் என்று அழைப்பார்கள். காலையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவர் ஏற்கனவே கோமால இருந்தார், பட் இப்ப தீவிர கோமாக்கு போயிருக்காரு, சிகிச்சை பலன் அளிக்காது என நாங்கள் பயப்படுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருந்தாங்க. அதே போல 11:45க்கு உயிர் பிரிந்ததாக இப்பொழுது நமக்கு தகவல் வெளியாகியுள்ளன. டெல்லியில ராணுவத்தினர், அதாவது டியூட்டியில இருக்க ராணுவத்தினர் ஒரு சில பேரோட பேச நேரிட்டது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே மாதிரி உயிரிழப்புகள் நடந்து கொண்டே இருக்கின்றன, இதை தடுக்க முடியாது, செய்ய முடியாது, இது முடியவே முடியாது, அதாவது உயிரிழப்பு நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய பார்வையில் பார்ப்பதை விட ஒரு கழுகு பார்வையில் பார்க்க வேண்டும். பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இரு நாட்டு பிரதமர்களும் பேச வேண்டும். அதாவது மனிதர்கள் வாழ தகுதியில்லாத இடத்தில் எல்லைக்காக எதுக்கு போய் சண்டை போடணும், அதனால நீங்களும் மீற மாட்டீங்க, நாங்களும் மீற மாட்டோம் அப்படின்னு சொல்லி இரு நாட்டு பிரதமர்களும் பேச வேண்டும். பொதுவாக இப்பொழுது பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஊடுருவி இந்தியாக்குள்ள வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அவ்வளவு உயரத்துல இந்திய ராணுவத்தினர் நிக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது இந்திய பிரதமரும் பாகிஸ்தான் பிரதமரும் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அந்த ஒப்பந்தத்தின் படி நடந்தால் இந்த மாதிரியான உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும். இரு நாட்டு தலைவர்கள் கையில் இப்பொழுது இந்த பிரச்சனை இருக்கிறது, மனிதர்களின் உயிர் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ வீரர்கள் ரொம்ப சோகமா நம்ம கிட்ட பேசிட்டு போனாங்க டெல்லியில.